மண்ணிங்கிறது யாரு? இதான் மண்ணி. இதானா உங்க மண்ணி? சுமித்ரா இருக்க புறம் சுவர் மண்ணிச்சு புள்ள பெத்த இருக்க இன்னொரு வாட்டி சரியா சொல்லு பாப்பா. உள் சுவர் இருக்க புறம் சுவர் மண்ணிச்சு உள்ள இருக்கிற சுவர் இடிஞ்சிருக்கான் பண்ணலையா, வெளியில இருக்கிற சவரை பூச்சிருந்தானா. அதே மாதிரி புள்ள பெத்த வீட்டுக்குள்ள இருக்கானா, அவ ஒண்ணும் கவனிக்கலையா, பீ பண்ணிய போய் குளிப்பாட்டினானா. அந்த மாதிரி என்ன பழமொழி என்ன சமாச்சாரம் ஒண்ணுமே புரியாது. என்ன ரெலவன்ஸ் என்ன? அது என்னன்னாக்க நம்ம பண்ற காரியம் சரியில்லைன்னு சொன்னாக்கா அதுக்கு இந்த மாதிரி வரும். என்ன ஒரு இருக்க போனது ஒரு மணி புள்ள புத்தாருக்கு பீ பண்ணி குளிப்பாட்டினா மாதிரி அப்படின்னு வரத்து கௌரவம் தான் பண்ணா. முதலியார் ஜம்பம் மாதிரி சாப்பிட்டு வழக்கணையை தடவை விளையாட்டு ஜம்பம் வழக்கணைக்கு கேடு அது எல்லாரும் சொல்ற பழமொழி தான். இருந்தாலும் அம்மா கொஞ்சம் வரட்டு ஜம்பமா அங்கேருந்து கல்யாணம் போயிட்டு ஏதாவது கொஞ்சம் ஜம்பம் பண்ணிட்டா இது என்ன இந்த ஜம்பம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாரும் சொல்ற பழமொழி தான். முதலியார் ஜம்பம் வழக்கணைக்கு கேடு அம்மா தெரிஞ்சு ஜாதி சமாச்சாரம் பேசுறேன். சுமித்ரா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? சரி விட்டுமா. கடத்தேங்காய் வழிபடாது அதையும் சொல்லுவோம் அம்மா. அது ஆனா பொதுவாகவே கடத்தேங்காய். சரி அந்த விடியா மூஞ்சின்னு ஒரு வேலை உண்டாலும் புரியா உண்டாது சொல்லியே சரி. எப்ப சொன்ன? வேற என்ன இருக்கு புதுசா பழமொழி? இது பார்ட் 2ல தொடரும்னு போட்டுக்கலாமா? இதுக்கு இதோட நிறுத்திட்டு நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உனக்கு அதான் சொல்றேன், எங்க அம்மாவோட பாலிசி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். மாசு பொண்ணு கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரையும் கண்ணில் வச்சு என் மேல மூடணும். இது இப்ப சொன்னியே அதே ஒரு பழமொழி தான். கண்ணில் வச்சு காலை ஆள மூடுவோம். எங்க அத்தை அவ்வளவு தாலி அடிச்சு பீலி பண்ணி கதை பிடிக்கிறது காலை காட்டி அது கச்சா முச்சான்னு செலவு பண்ணா அதுக்கு தாலி அடிச்சு பீலி பண்ணாலும் சரியா சொல்லு, தெளிவா சொல்லு. தாலியை கொடுத்துட்டு காலுக்கு மெட்டிய மாதிரி பண்ணிட்டு கதை உங்க நீங்க நான் மெட்டி போட்டு இருக்கேன் பாரு பீலி போட்டு இருக்கேன். அவ்வளவு சமத்தா? தாலி அடிச்சு பீலி பண்ணி கதை. அதே மாதிரி ஏதாலும் யாராலும் ஒரு ஆள் ரொம்ப கேவலமா அசக்தனமா இருந்தா அவளை பத்தி சொல்றப்ப என்னத்துல சமத்துன்னு சொல்லுவாள். அது என்னது? அது ரொம்ப கொழுப்பு. அவன் கெட்டிக்காரி இனிமேல் இல்ல சமத்து இருந்தா கூட எதிராளிக்கு போறாதுன்னா அது என்னத்துல சமத்து அப்படின்னு அந்த அதுலயே 1008 அடக்கம். இல்ல என்னத்துல சமத்துன்னு எப்படி அம்மாதான் கெட்டி சமத்துன்னா அசடுன்னு சொல்லாதுக்கு. அதே மாதிரி அசட்டுக்கு ஆங்காரம் செவட்டுக்கு சூன்யம். யார் காது கேட்காது வந்தாக்கா எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காது கேட்காது. ஆனா கொஞ்சம் கோவப்படுவா. அப்புறம் அசடா இருக்கிறவளும் ஆத்திரப்படுவா. அதனால அசட்டுக்கு ஆங்காரம் செவட்டுக்கு சூன்யம். செவட்டுன்றது ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் தெரியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழி என்னன்றதே ரொம்ப நாள் தெரியாம இருந்தது. நிறைய பழமொழிக்கு அர்த்தம் அதுக்கு அப்புறமா தான் சில பழமொழியெல்லாம் வெளியிலேயே சொல்ல முடியாது. ஆஹா இது வெளில நம்ம மதெல்லாம் அம்மா சொல்றத கேட்டுக்குதான் கேட்டுப்போம். நாங்கள் பின்னாடி அம்மாவுக்கு பின்னாடி சொல்லவே மாட்டோம். அப்புறமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த பழமொழியை நம்ம பசங்களுக்கு சொல்ல வந்தமே தவிர ஆசிரியருக்கு சொல்ல மாட்டாங்க பழமொழி தான். ஏன்னா அம்மா எத்தாம சொல்றதுக்கு பயம். அம்மா சொல்ற பழமொழியை அம்மா எத்தாம சொல்றதுக்கு நமக்கு பயம்தான். ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கு அது பாக்குறவாளுக்கு அப்புறமா சரி அதை வீட்டுல போய் தேடிட்டு எங்க இருக்குன்னு தெரியுமோ? சரி ஓகே.